ஹலோ கைஸ், வெல்கம் டு keshav tech. நேற்று நாம வீடியோ போட்டதுக்கு ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது, ஒரு 25 வியூஸ் வரைக்கும் கிடைச்சது. ஆனால் அது பத்தாதுங்க, இன்னும் வியூஸ் வேணும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நான் எல்லாமே தினமும் யூஸ்ஃபுல்லாக தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட நாம என்ன எடுத்திருக்கோம்னா கண்டென்ட் ஹவு டு மேக் மணி த்ரூ சாட் ஜிபிடி. ஓகேங்களா, இது எல்லாருமே மேக்ஸிமம் போட்டுட்டு இருக்காங்க. அதுல இருந்து ஒரு ட்ரூத்தை நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு keshav tech. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் மாறிட்டாங்களா வீடியோவை. ஓகே, சாட் ஜிபிடி வச்சு எப்படி வீடியோஸ் இது பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறீங்க. ஓகேங்களா, இப்போ நீங்கள் வெப்சைட்லேயே சில வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீலான்சர், அப்வொர்க்கு அந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒர்க் வரும். ஓகேங்களா, அதை வச்சு நீங்கள் நானே ப்ரப்போசல்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். நாம் அவங்களோட ஒர்க்குக்கு நாம் ஒரு ப்ரப்போசல் அனுப்பி இவ்வளோ ரேட்டுக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களும் ஓகேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மேக்ஸிமம் எனக்கு எல்லா ப்ரப்போசல்ஸும் ரிப்ளை வந்துச்சு. நானும் சில ப்ரப்போசல்ஸ்லாம் செஞ்சேன். ஆனால் எனக்கு பணம் வந்துச்சாங்கிறத நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா அதோட என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, அப்போ நான் அந்த ஆர்டிக்கல்லாம் எப்படி எழுதுனேன்னா, இந்த அவங்க கேட்குற கண்டென்ட் நான் சாட் ஜிபிடியில் போட்டு பண்ணேங்க. ஓகேங்களா, அதே மாதிரி யூடியூப் வீடியோஸும் நாம சாட் ஜிபிடிலேருந்து அதாவது ஒரு ரிவ்யூ அந்த மாதிரி எடுத்துட்டு பிக்சர்ஸ் அந்த பிக்டோரி ஆப்பு weed.io அந்த ஆப்ஸ்குள்ளெல்லாம் போனீங்கன்னா டெக்ஸ்ட்டை வீடியோவா மாற்றும். அது நம்மளுக்கு பிடிச்ச இது வாய்ஸ்ல, அதாவது ஃபீமேலு மேலு அந்த மாதிரி வாய்ஸ்ல கூட அது மாற்றி நம்மளுக்கு டெக்ஸ்ட் டு வீடியோவா நம்மளுக்கு மாற்றி கொடுக்கும். அதுக்கு மேலே நம்ம எடிட்டிங்க்கு நாமளே இந்த பிக்சர்ஸ்லாம் போட்டு பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம். இந்த மாதிரி மேக்ஸிமம் சில யூடியூபர்ஸ்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களாங்க, ஆனால் இதெல்லாம் கரெக்டா நம்மளுக்கு பணம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆர்டிகல் ரைட்டிங்ஸ்லாம் வெப்சைட்ல நீங்க பண்ணும்போது கண்டிப்பா அது ஒரு பாட்டு, அதை ஒரு ரோபோட் செஞ்சு உங்களுக்கு கொடுத்ததுன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் தெரிய வரும். ஏன்னா இப்ப நாம இருக்கிற growth ஆகிற இந்த டெக்னாலஜிஸ்ல கண்டிப்பா அது கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களாங்க, அப்ப இந்த மாதிரி இதுல நம்ம சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணலாம்னா அதாவது அது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஓகேங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா நான் உங்க கூட நேரா அதாவது யூடியூப் வீடியோஸ்ல இன்டராக்ட் பண்ணாதான் அது நம்மளுக்கு ஒரு பப்ளிசிட்டி. அதான் பாத்தீங்கன்னா எனக்கு அது நல்லா இருக்கும். நீங்களும் பார்க்கும்போது ஒரு அளவுக்கு இம்ப்ரெஷனா நீங்க பார்ப்பீங்க. இதே ஒரு பாட் பேசும்போது உங்களுக்கு அவ்வளவு இம்ப்ரெஷனா இருக்காது. ஓகேங்களாங்க, அதாவது நீங்க ஒரு இன்ஃபர்மேஷனை கெயின் பண்ணிப்பீங்க. ஆனா அது ஆக்சுவலி செய்யறது ஒரு ரோபோட்டா தான் இருக்கும். ஓகேங்களாங்க, இப்போ பாத்தீங்கன்னா அடுத்தது இந்த சாட் ஜிபிடி வச்சு நாம பணம் சம்பாதிக்கலாங்க. எப்படின்னு சொன்னா, இந்த சாட் ஜிபிடியை பத்தி நீங்க வீடியோ பார்த்தா கண்டிப்பா நீங்க வியூஸ் நிறைய வரும். இதே மாதிரி நீங்க கண்டிப்பா பணம் சம்பாதிக்கலாம். ஆனா அதை வச்சு நீங்க ரிவ்யூஸ் போட்டு அதை weed.io இல்லைன்னா பாத்தீங்கன்னா பிக்டோரி ஆப்குள்ள போய் வீடியோஸா மாத்தினாலும் பெருசா, அதாவது சில பேருக்கு ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்க. சிலது மேக்ஸிமம் வியூஸ் பெருசா வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தாங்க. அதாவது நான் கெயின் பண்ண நாலேஜ்ல தான். ஓகேங்களா, நம்ம keshav techலயே நாம ஒரு வீடியோஸ் போட்டிருப்போம் Asus ROG 5 ஃபோன் பத்தி. அது நான் ஆக்சுவலி ஒரு பாட்ல இருந்து, அதாவது சாட் ஜிபிடில இருந்து பாத்தீங்கன்னா அந்த ரிவ்யூவை நான் எடுத்து நான் weed.io அந்த வெப்சைட்குள்ள போய் நான் அந்த டெக்ஸ்ட் டு வீடியோவா மாத்தி அதுக்கு சில எடிட்டிங் கொடுத்து தான் பண்ணேன். ஆனா நீங்களே இப்ப போய் பாருங்க, லைவா பாருங்க அந்த வீடியோக்கு எவ்வளவு ஒரு வியூஸ் இருக்குன்னு. ஓகேங்களாங்க, சிலதெல்லாம் நான் ஓனா போட்டிருப்பேன். அதுக்கெல்லாம் மேக்ஸிமம் எனக்கு வியூஸ் கிடைச்சது. ஓகேங்களா, ஆனா நம்ம சேனல் இன்னும் growth ஆகணும். சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் வியூஸ் அவ்வளோ இருக்கணும். வீடியோஸ்க்கு கம்மியா தான் இருக்கு, ஷார்ட்ஸ் கொஞ்சம் ஓகே. ஓகேங்களாங்க, இப்போ பாத்தீங்கன்னா இதை பத்தி தான் நான் பேசலான்னு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டேன். நானும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன் சாட் ஜிபிடி வச்சு எப்படி ஏர்ன் பண்ணலான்னு. ஆனா உண்மையிலேங்க நம்ம ஒரு இன்கம் நம்ம கொண்டு வரணும். அப்ப நாம ஒரு பணத்தை சம்பாதிக்கணும்னா கண்டிப்பா கஷ்டப்பட்டு தானே ஆகணும். இந்த சாட் ஜிபிடியை வச்சு நாம ஒரு வெப்சைட்ல போட்டு நாம நல்லா சம்பாதிக்கலாம், ஈஸியா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்க மேலதாங்க தப்பு. ஏன்னா எதுவுமே நம்மளுக்கு ஈஸியா கிடைக்காதுங்க. ஏதாச்சும் ஒரு கஷ்டப்படணும். அதே மாதிரி தாங்க பணம் சம்பாதிக்கிறதும் அவ்வளோ ஈஸியானது கிடையாது. இந்த சாட் ஜிபிடி வச்செல்லாம் நம்மளால சம்பாதிக்கிறது கொஞ்சம் கம்மி தாங்க. ஓகேங்களாங்க, நாமளே கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வீடியோஸ் போடணும், நாம
நான் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன். அதுக்கு வர வியூஸ் எல்லாம் நான் பார்க்குறதே இல்லை. ஓகேங்களாங்க. இப்போ வந்து நான் படிக்க போயிட்டே இருக்கேன். ஒரு இடத்துல எனக்கு ஒரு சக்ஸஸ் ஆகும் தான் நானும் நினச்சிட்டு பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகேங்களாங்க. இதே மாதிரி யாருமே கான்ஃபிடன்ஸ் விடாமல் கண்டிப்பாக இந்த மாதிரியே செஞ்சிங்கன்னா நீங்களும் ஒரு பெரிய ஆளாக வரலாம், நீங்கள் சம்பாதிக்கலாம். ஓகேங்களாங்க. அது கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சேட் ஜிபிடி வச்சு ஈஸியாக நம்ம சம்பாதிச்சிடலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஓகேங்களாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கேஷவ் டெக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ. இன்னொன்று சொல்றதுக்கு மறந்துட்டேன் கைஸ். ஆக்சுவலி நாளைக்கு வந்து என்னோட அப்போருக்கு ஃப்ரீலான்சர்லாம் நான் ஒர்க் பண்ணி ப்ரொபோசல் சிலது பண்ணியிருக்கேன். அதை பற்றி வந்து நாளைக்கு நான் உண்மையான என்னோட ரியல் ஸ்டோரி, அதாவது நான் பண்ண ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஸ்டே டியூன் கைஸ். பை.